தூத்துக்குடியில் உலகத்தரம் வாய்ந்த இரு கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க 30,000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான இரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மாநிலத்தில் கப்பல் கட்டும் தொழில் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி இந்தியாவிலேயே முதன்முறையாக விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 கீழ் கப்பல் கட்டும் தளங்களை மேம்படுத்துவது தொடர்பாக இம்மாத தொடக்கத்தில் சிப்காட் மற்றும் வஉசி துறைமுகம் ஆகியவை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடியில் புதிதாக உலகத்தரம் வாய்ந்த இரு வணிக ரீதியான கப்பல் கட்டும் தளங்களை அமைப்பதற்காக 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிவித்துள்ளார். வரலாற்று மைல்கல்லாக அமைந்துள்ள இரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாகவும் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிஎஸ்எல் நம்ம கொச்சின் ஷிப்யார்ட்லேருந்து நம்ம போட்டிருக்க அந்த 15,000 கோடி முதலீட்டிலிருந்து ஏறத்தாழ 10,000 வேலைவாய்ப்புகள் வரும். இதில் நேரடி ஒரு 4,000 6,000 வந்து இன்டைரக்ட் ஜாப்ஸாக இருக்கும். அதே போல் மஜகாவோட போட்டிருக்க அந்த 15,000ல் 45,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும். இதில் நான் ஒரு ஏறத்தாழ ஒரு அந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 55,000 வேலைவாய்ப்புகள் இந்த பகுதியில் உருவாகுது. எனவே தூத்துக்குடி இனி பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கட்டும் துறைமுகமாக நிச்சயமாக மாறப்போகிறது. முதல் கட்டமாக கொச்சின் ஷிப்யார்டு நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வணிக ரீதியான கப்பல் கட்டும் தளத்தை அமைக்க உள்ளதாகவும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கும் மற்றொரு வணிக ரீதியான கப்பல் கட்டும் தளத்தின் வாயிலாக 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. இந்த இரு ஒப்பந்தங்கள் வாயிலாக கப்பல் கட்டும் தொழில் மற்றும் கடல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் உலக மையமாக தமிழ்நாடு உயரும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ள அமைச்சர் டிஆர்பி ராஜா, பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும் என்று தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.